உயிருடைய தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IRC தமிழ் உயிருடைய தமிழில் அவர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்து உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்க்கலாம். நிறைய விடயங்கள் இருக்கின்றது பேசுவதற்கு. முதலில் கள நிலை எவ்வாறு இருக்கின்றது கூறுவீர்களா? கள நிலைமையை பொறுத்தவரையில் இன்று, அதாவது நாங்கள் அடிக்கடி சொல்வது போல, ஒவ்வொரு நாளும் நிலைமைகள் மிக மிக மோசமாக மாறிக்கொண்டு வருகின்றன என்று சொன்னது போல இன்று மிகப்பெரிய தாக்குதலை இருதரப்பும் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் தான் கடுமையாக தாக்கி இருக்கின்றது. நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இந்த ஈரான் ஒரு ஏவுகணை ஒன்று நேரடியாகவே டெல் அவிவ் பகுதியில் வீழ்ந்து வெடித்திருந்தது என்று சொல்லி, இப்போது வரும் தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேலின் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை உற்பத்தி செய்கின்ற அந்த நிறுவனம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தை மட்டும், மிக பெரும் கட்டட தொகுதிகள் உள்ள அந்த இடத்தில் அந்த நிறுவனத்தை மட்டும் குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள். அதாவது புரொடக்ஷன் லைன் முற்றாக போய்விட்டது என்று சில ஊடகங்கள் அதனை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே சமயம் ஈரான் அமெரிக்காவின் F-15E ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இப்போது மெல்ல மெல்ல அந்த விமானம் வீழ்ந்தது உண்மையாகத்தான் இருக்கின்றது. அந்த விமானத்தை பொறுத்தவரையில் அந்த விமானம் இதுதான் முதலாவது ஒரு விமானம் ஈரானின் எல்லைக்குள் வீழ்ந்தது. அந்த விமானத்தின் பாகங்களை இப்போது போட்டிருக்கிறார்கள். அந்த விமானத்தின் பாகங்களை பொறுத்தவரையில் அது F-15 ஈகிள் ரக விமானம் என்பதை அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காணொளியில் விமானத்தின் 2 விமானிகளும் அதிலிருந்து எஜெக்ட் பண்ணப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. விமானத்தின் வால் பகுதியை பொறுத்தவரையில் அது 494வது ஸ்பைடர் குவாட்ரன் என்ற படையணிக்கு சொந்தமானது. இந்த படையணி ஐரோப்பாவில் தான் நிலை கொண்டிருக்கின்றது. F-15 ஈகிள் என்பது மிகவும், அதாவது ஒரு உள்பகுதிகளுக்கு ஆழமாக சென்று தாக்குதலை நடத்தக்கூடிய இரட்டை என்ஜின் உள்ள மிகவும் தரமான விமானமாகும், 4ஆம் தலைமுறை விமானம். ஆனால் இந்த தகவலை மத்திய கட்டளை மையம், அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் உறுதிப்படுத்தாது விட்டாலும், இப்போது பார்க்க போனால் அந்த விமானிகளின் இருக்கைகளையும் ஈரான் கைப்பற்றியிருக்கின்றது. ஈரான் போட்டிருக்கின்ற படங்களை பொறுத்தவரையில் அதை பலரும் F-15E ரக விமானம் என்றே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் விமானத்தின் இலக்கங்களும் காணப்படுகின்றன. அதே சமயம் இப்போது அமெரிக்கா MQ-9 தேடுதல் ஆளில்லாத உளவு விமானம், உலங்கு வானூர்திகள் F-35 மற்றது C-130 போன்ற விமானங்களை அந்த பகுதிக்கு அனுப்பி அமெரிக்கா தேடுதலை நடத்தி கொண்டிருக்கிறது. விமானிகளை மீட்பு நடவடிக்கை என்று இதனை கூறுகிறார்கள். அதே சமயம் ஈரானும் அந்த விமானத்திலிருந்து வீழ்ந்த இறங்கி தப்பிய விமானிகளை தேடி வருவதாக கூறப்படுகிறது. யாருடைய கையில் முதல் சிக்குகிறார்களோ என்றதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. ஆனால் அமெரிக்காவும் தேடுதல் நடத்துகிறது. ஆனால் அதை ஈரானுக்கு இறங்கி அவர்களை கைப்பற்றலாமா அல்லது அதுக்கு சிறப்பு படை நடவடிக்கை தான் அமெரிக்காவுக்கு தேவைப்படுமா என்றதும் தெரியவில்லை. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குவைத்தின் ஆயில் ரிஃபைனரி மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது தீ பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேல் மீதும், இஸ்ரேலின் ஹைஃபா பகுதியாக இருக்கலாம் அல்லது கேரைட் பகுதியாக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 7 இடங்களில் கொத்து குண்டுகள் வீழ்ந்து வெடித்து இருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலில் 148 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதுவரை 6600க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலில் காயமடைந்திருக்கிறார்கள். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் படை தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். கட்டளை மையத்தை ஸ்கட் ஏவுகணை மூலம் தாக்கி இருக்கிறார்கள். 769வது பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸை ஸ்கட் ஏவுகணை மூலம் தாக்கி இருக்கிறார்கள். அதே நேரம் உலங்கு வானூர்தி தளத்தையும் ஸ்கட் ஏவுகணை மூலம் தாக்கி இருக்கிறார்கள். இந்த ஸ்கட் ஏவுகணையை ஹிஸ்புல்லாக்கள் பாவிப்பது இதுதான் முதல் தடவை என்று கூறுகிறார்கள். இது என்னென்னு சொன்னால், அவர்கள் 207 அல்லது 303 மில்லிமீட்டர் ரக பல்குழல் உந்துகணை செலுத்திகளில்
இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகளைத்தான் இதுவரை பல பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் இந்த ஸ்கட் ஏவுகணையை பயன்படுத்தியதுதான் முதல் தடவை என்று கூறுகிறார்கள். அது வடகொரியாவில் இருந்து வழங்கப்பட்டிருக்கலாம், அல்லது சிரியாவுக்கு வடகொரியா அந்த தொழில்நுட்பத்தை மாற்றி இருந்தது, சிரியாவில் இருந்து இவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அதே நேரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபில் பகுதியில் இருக்கின்ற குர்திஸ்தான் பகுதியின் களஞ்சியங்கள் ஈரானின் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தின் மூலம் தாக்கப்பட்டிருக்கின்றது. யுஏஇயிலும் இன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 18 பேர் யுஏஇயில் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரையில் இடம்பெற்ற தாக்குதல்களில் ஈரானில் 316 மெடிக்கல் சென்டர்களும் 763 பாடசாலைகளும் 1,17,000 கட்டிடங்களும் எரிந்துள்ளதாக அல்லது அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் இந்த F-15 ரக விமானம் ஜோர்டான் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் பெருமளவான F-35 ரக விமானங்கள் சேதமடைந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் அது தொடர்பாக இன்னும் அமெரிக்காவோ யாரும் அதை உறுதிப்படுத்தவில்லை. தாக்குதல்களை பொறுத்தவரையில் இருதரப்பும் நாளுக்கு நாள் தாக்குதல் தீவிரமாகிக் கொண்டு வருகிறது. நீங்கள் ஸ்கட் மிசைல்ஸ் தொடர்பாக கூறும்பொழுது ஈராக் போரினுடைய ஞாபகம் தான் உடனடியாக வந்தது. என்றால் அப்பொழுது அந்த போர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஸ்கட் மிசைல்ஸ் தான் அதிகமாக பாவிக்கப்பட்டது. இவர்கள் அதை தடுத்து நிறுத்திய அந்த ஞாபகம் வந்தது. சரி, இப்பொழுது இந்த போர் நிலைமைகள் நீங்கள் கூறும்பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. ஆனால் பொருளாதார நிலைமைகளை கூறுங்கள் என்றால் இதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த விடயங்களை கூறும்பொழுது அவர்களும் தங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட போகின்றது என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த எக்கானமி தொடர்பாக பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க விரும்புகின்றோம். நேற்றைய நிகழ்ச்சியில் உரையாடும் பொழுது ரஷ்யா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை தடை செய்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரில் இருந்து எண்ணெய் போகாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது மெதுமெதுவாக ஒரு சில நாடுகளை விடுவது போல் இருக்கின்றது. இந்த நிலையில் பொருளாதாரத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர். பொருளாதாரம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. இப்போது எரிபொருள் எண்ணெய் விலை இன்று $112 உயர்ந்திருக்கின்றது. அதே சமயம் பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது மக்கள் அனைவருக்கும் பொது போக்குவரத்து ட்ரெயினாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், ஃப்ரீயாக கொடுக்கிறார்கள், கட்டணம் இல்லை. அதற்காக பாகிஸ்தான் அரசு அந்த நிறுவனங்களுக்கு 350 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இதைத்தான் இனி பல நாடுகள் பின்பற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த ஹார்முஸ் நீரிணையினூடாக இன்று சில கப்பல்களை ஈரான் அனுமதித்திருக்கிறது. அதுல முதல் முறையாக பிரான்சின் கப்பலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக மேற்குலக நாடு ஒன்றின் கப்பல் போனது என்று சொல்லி அதனை பெரிதாக போட்டிருக்கிறார்கள். துருக்கியை பொறுத்தவரையில் துருக்கியின் நாணயம் கடுமையாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. துருக்கியால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் 60 தொன் தங்கத்தை துருக்கி இப்போது 2 கிழமைக்குள் விற்பனை செய்து தனது நாணயத்தை காப்பாற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் மார்க்கெட் இப்ப எரிக் கோல்சன் என்றவர் இங்க பிரித்தானியாவின் சரே யூனிவர்சிட்டியின் எக்கனாமிக் பொருளாதாரத்துறையின் பேராசிரியராக இருக்கிறார். அவர் கூறுகின்றார் இந்த மார்க்கெட் சந்தை தொடர்ந்து வீழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அது இடைக்கிடை இவர்கள் கூறுவது போல ஏறுவது இறங்குவதெல்லாம் அவர்கள் மனிப்புலேட் பண்ணுகிறார்களே தவிர ரியாலிட்டி என்று சொன்னால் இது ரியலாக ஒரு உண்மையான நிலை என்னென்று சொன்னால் பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிப்படைந்து விட்டது. மார்க்கெட் இப்படியே வீழ்ந்து கொண்டிருக்குமே தவிர அதை மேலே கொண்டு வருவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இப்போது இல்லை என்று கூறப்படுகிறது. அதே போலதான் இந்த ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது 180 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் அங்கு இப்போது இந்த கப்பல்கள் அங்க இருக்கின்ற கப்பல்களில் 180 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் தேங்கி போய் நிற்பதாகவும், அதை இனி இப்போது ஹார்முஸ் நீரிணை திறந்தாலும் அது அந்த நாடுகளுக்கு போய் சேர 35 தொடக்கம் 45 நாட்கள் செல்லும் என்றும் அதை இறக்குவதற்கு 20 தொடக்கம் அதை இறக்கிவிட்டு திரும்பி செல்வதற்கு 30 தொடக்கம் 40 நாட்கள் செல்லும் என்றும், திருப்பி அதை லோட் பண்ணி கொண்டு வருவதற்கு ஒரு 30 தொடக்கம் 40 நாட்கள் செல்லும் என்றும். அதாவது இப்போது திறந்தாலே இந்த நிலைமை இன்னும் ஒரு 4 மாதம் எடுக்கும் ஒரு சீரான நிலைமைக்கு வர என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் டேட்டா சென்டர் அமேசான் டேட்டா சென்டர் 2 இடத்தில் தாக்கப்பட்டது நிதி நிலைமைகளை கடுமையாக வளைகுடா நாடுகளில் பாதித்திருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அலுமினியம் ஃபேக்டரியாக இருக்கலாம், ஸ்டீல் தொழிற்சாலைகளாக இருக்கலாம்,
கெமிக்கல் ஃபேக்டரியாக இருக்கலாம், பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளாக இருக்கலாம், எல்லாம் தாக்கப்பட்டு விட்டன. இப்போது 1 கிகாபைட் உள்ள ஸ்டோரேஜ், ஏஐ என்ற ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்கேட் என்ற நிறுவனத்தின் மிகப்பெரிய ஸ்டோரேஜ் என்று மத்திய கிழக்கில் யுஏஇல இருக்கிறது என்று சொல்லியும் அதை ஈரான் இப்போது சொல்லி இருக்கிறது, அதை தாக்கி அளிக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறது. அதே நேரம் டீசலினேஷன் பிளான்டை வந்து தாக்கி இருக்கிறது குவைத்ல. ஆனால் அந்த குடிநீர், ஆனால் ஈரான் சொல்கிறது தாங்கள் தாக்கவில்லை, இஸ்ரேல் தாக்கியது என்று ஈரான் அதற்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது. ஆனால் யார் தாக்கினார்களோ என்னவோ சேதம் என்றது மிகப்பெரியது. அந்த சேதம் அந்த பிராந்தியத்தை ஒரு அச்சுறுத்தலான நிலைக்கு தான் கொண்டு செல்லும். நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற விடயங்களை கேட்கும் பொழுது நாங்கள் அடிக்கடி கூறுவது போல் எங்களுடைய மக்கள் தொடர்பாக அந்த தகவலை அறிந்து வைத்திருக்கும் பொழுதுதான் தங்களை தயார்படுத்தலாம். இனி ஈரானை பொறுத்தமட்டில் அரசுகளே, ஈரான் நல்ல திட்டத்தோடு செயல்படுகிறார்கள் போல் தெரிகின்றது. அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆழமாக சிந்தித்து காலத்துக்கு ஏற்ற வகையில் முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று உணரக்கூடியதா இருக்கிறது நீங்கள் கூறுவதை வைத்து. காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஐநாவுடைய தீர்மானங்கள் எப்பொழுதுமே கொண்டு வரும் பொழுது சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகள் வெளிப்படையாகவே அமெரிக்கா, இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை கூறுகிறார்கள். இப்ப ஐநாவுடைய இந்த சபையில் 3 நாடுகள் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர இருக்கின்றார்கள் என்று அறியக்கூடியதா இருக்கிறது. இது தொடர்பாக, அந்த தீர்மானம் தொடர்பாகவும் ஈரான் எடுக்கின்ற முடிவுகளும் இதில் பின்னி புனைந்திருப்பது போல் தெரிகின்றது. உறவுகளுக்கு விளக்கப்படுத்துவீர்களா? இதொரு டெக்னிக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர விரும்புகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இந்த பிரித்தானியா தலைமையில் ஒரு 40 நாடுகள் சேர்ந்து ஹார்மூஸை திறப்பது தொடர்பாக ஒரு உலக நாடுகளை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் பேசியவர்கள் எல்லாம், இப்ப பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் கூப்பராக இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அல்லது ஆஸ்திரேலியாவின் வெளிவார அமைச்சராக இருக்கலாம், எல்லோரும் ஈரானை குற்றம் சாட்டிக் கொண்டு ஈரான் வந்து இந்த பொருளாதாரத்தை முடக்கி உலக மக்களை வாட்டி வதைப்பதாக பேசியிருக்கிறார்கள். அதன் ஊடாக இதை இந்த ஹார்மூஸ் நீரிணையை பலவந்தமாக திறப்பதற்கான ஒரு மறைமுக முயற்சியாக, அதாவது தாங்கள் திறக்கவில்லை என்று சொன்னாலும் இவர்கள் எல்லா நாடுகளையும் இணைத்து விட்டால் ஈரான் மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வரலாம் என்றுதான் இதன் மறைமுகம். இதற்கு எல்லாம் மகுடம் வைத்தது போல அதாவது பஹ்ரைன் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில், அதாவது இன்றுதான் அது நடைபெற போகிறது, ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. ஈரான் உலகத்தின் பொருளாதாரத்தை அழித்து உலக மக்களை வாட்டி வதைப்பதாகவும், எனவே அதனை திறப்பதற்கு இராணுவ நடவடிக்கை எடுக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை அனுமதி வழங்க வேண்டும். அதாவது ட்ரம்ப் என்னத்தை கூறினாரோ அதை அமெரிக்கா இந்த பஹ்ரைன் ஊடாக கொண்டு வருவது போலதான் இருக்கின்றது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி வழங்கிவிட்டால் எல்லா நாடுகளும் தாக்குதலுக்கு செல்லலாம் என்றதுதான் அது மறைமுகமான திட்டம். ஆனால் இதை யுஎன்ல இருக்கின்ற யுஏஇ ஐக்கிய நாடுகள் சபைக்கான மிஷன் அது தனது செய்திக்குறிப்பில் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், ஹோர்முஸ் நீர்வழியை வலுக்கட்டாயமாக திறப்பதற்கான வளைகுடாவின் திட்டம் ஐநாவில் முட்டுக்கட்டையை சந்தித்திருக்கிறது என்று அது போட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நீர்வழியை மீண்டும் திறக்க இராணுவ பலத்தை பயன்படுத்த அங்கீகரிக்கும் பஹ்ரைனின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை ரஷ்யா, சீனா மற்றும் பிரான்ஸ் தடுத்துள்ளன என்று கூறியிருக்கின்றனர். இப்போது இதுவரையிலும் உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவும் சீனாவும் தான் தடுத்துக் கொண்டிருந்தது. இப்போது பிரான்சும் இணைந்து விட்டது ரஷ்யாவுடனும் சீனாவுடனும். எனவேதான் இப்ப நாங்கள் முதல் பேசியிருந்தோம், பிரான்சின் கப்பல் ஒன்றை ஈரான் விடுவித்திருக்கின்றது ஹார்மூஸ் நீரிணை கூடாக. அதாவது வீட்டோ அதிகாரம் கொண்ட இந்த 3 நாடுகள் படைப்பலத்தை பயன்படுத்த அனுமதிக்கும் எந்த ஒரு வாசகத்திற்கும் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் கூறுகிறார்கள், தீர்மானத்தை நீங்கள் இந்த வாசகத்தை எடுத்து போட்டு கொண்டு வாருங்கள், இல்லை என்று சொன்னால் தாங்கள் வீட்டோ பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை இந்த வாக்கெடுப்புக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் நிலைமை இன்னும் மாறவில்லை என்று கூறப்படுகிறது. அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து மாறவில்லை. ட்ரம்பின் போய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அணுகுமுறையை யதார்த்தமற்றது என்று மக்ரோன் விமர்சித்தார். மேலும் எந்த ஒரு படைபலத்தையும் ஈரானின் கடலோர ஆயுதங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு இலக்காகும் என்று மக்ரோன் கூறியிருக்கிறார். எந்த ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்தாலும் அது மிக கடும் சேதத்தில் தான் சந்திக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். சர்வதேச நெருக்கடி குழுவிடமிருந்து மிகவும் பேரழிவுகரமான கருத்து வந்திருக்கின்றது. இது ஒரு அரசியல் நெருக்கடியை
துப்பாக்கி முனையில் தீர்க்க முடியும் என்பது போல் நடத்துகிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார். குண்டு வீசப்படுவதற்கு முன்னர் நீர்வழி திறந்திருந்தது. போரின் காரணமாகவே அது மூடப்பட்டிருந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் அதை மீண்டும் திறப்பதற்கு உதவுமே தவிர மற்றதெல்லாம் நாடகம் என்று அந்த செய்தி அறிக்கை தொடர்ந்து சொல்லி இருக்கிறது. அதாவது இந்த ஆழமான சேதம் அதை நாங்கள் கொண்டு செல்கின்ற உறவுகளில் தான் தங்கி இருக்கிறது என்று சொல்லியும், பல ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்து வந்த கத்தார் மற்றும் ஓமான் தற்போது தெஹ்ரானுடனான உறவுகள் ஒருவேளை சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதம் அடைந்து விட்டன என்று கூறுகின்றன. அவர்கள் அவர்களின் மத்தியஸ்த பொறுப்பை பாகிஸ்தான், துருக்கி மற்றும் எகிப்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவின் மத்தியஸ்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈரானுடன் தூதரக உறவுகளை மீட்டெடுத்த சவுதி அரேபியா இப்போது ஐநாவில் அதற்கு எதிரான போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிறது என்று அதில் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபையின் ஒரு வரைவு தீர்மானம் ஹோர்முஸ் ஜலசந்தியை அனைத்து போக்குவரத்துகளுக்கு திறந்து விடுவதற்காக அறிவித்திருந்தாலும் அதை பாதுகாப்பற்ற நடவடிக்கைகளாக, அதாவது பலவந்தமாக திறப்பது அல்லது படை நடவடிக்கையாக திறப்பது என்பது அதை பாதுகாப்பற்றதாக மாற்றும் என்றது மட்டுமல்லாது அதை மூடுவதற்கோ அல்லது திறப்பதற்கோ எந்த நாட்டுக்கும் உரிமை இல்லை என்று இவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அது ஈரானின் கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கின்றது. அதாவது இந்த நிலையில் அந்த தீர்மானம் ரஷ்யாவையும் சீனாவையும் ஒரு வீட்டோ அதிகாரம் செய்ய கட்டுப்படுத்தும் அல்லது வீட்டோ அதிகாரம் செய்வதற்கான நிலைமையை தூண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப என்னென்று சொன்னால், இப்ப இவர்கள் ஒரு திரைமறைவாக பஹ்ரைன் அமெரிக்காவின் நிலைமை, அதாவது எல்லா நாடுகளும் இவர் ட்ரம்ப் கூறுகிறார் என்ற எல்லா நாடுகளும் எங்களுக்கு உதவிக்கு வர வேண்டும், திறக்க வர வேண்டும் என்பதை அதை லீகலாக ஐக்கிய நாடுகள் சபைக்கூடாக தந்திரமாக கொண்டு போகும் முயற்சியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுக்கு எதிராக ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், பாதுகாப்பு சபையாக இருக்கலாம், ஈரானின் இறைமைக்கு எதிராக எந்த தீர்மானத்தையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது. பதிலடியை தாங்கள் கொடுப்போம், அது எத்தனை நாடுகள் வந்தாலும் தங்களை பொறுத்தவரையில் அதை தாங்கள் எதிர்க்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். உண்மையாக ஆச்சரியமாக இருக்கின்றது நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது. ஏனென்றால் 46 ஆண்டுகளுக்கு மேல் இவர்களுடைய அடக்குமுறையில், மேற்கத்திய நாடுகளுடைய அடக்குமுறைக்குள் வாழ்ந்த ஈரானியர்கள், இப்ப நீங்க அபாஸ் அரக்ஷி அவர்கள் கூறுகிற விடயங்களை கூறும் பொழுது எவ்வளவு துணிச்சலாக கூறுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது எவ்வாறு இவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக சுருக்கமாக இப்ப நீங்கள் பிரான்ஸ் தொடர்பாக கூறும் பொழுது, ஸ்பெயின் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு. மெதுமெதுவாக மற்ற ஏனைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாடுகள் தங்களுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு, மனம் மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இங்கே வந்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அவ்வாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? என்னென்று சொன்னால், இந்த புதிய உலக ஒழுங்கு ஒன்று உருவாகி இருக்கின்றது. புதிய உலக ஒழுங்குல பல நாடுகள் இப்போது இடம் மாற வேண்டிய நிலை அல்லது தங்கள் முன்னர் போக்குகளை பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அது தெரிகிறது. என்னென்று சொன்னால், இப்ப அமெரிக்காவின் படைபலம் கிட்டத்தட்ட 1 டிரில்லியன் பாதுகாப்பு செலவினத்தில் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவின் அதிநவீன விமானம் எல்லாம் அடி வாங்கி இருக்கின்றது. அமெரிக்காவால் திறக்க முடியாது இருக்கின்ற இந்த இடத்தில் ஏனைய நாடுகளும் போய் ஏற்கனவே 1 மாதத்துக்கு மேல் அது பூட்டி கிடப்பதால் உலக நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியின் விளிம்பில நிற்கிறது. இந்த நேரத்தில் அதுக்குள்ள படைப்படத்தை கொண்டு போனால் அது இன்னும் சரி. அந்த போரில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் ஒரு 3 மாதம் விழுபட்டது என்று சொன்னால் உலகம் அதுக்கு பிறகு அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு யாரும் இருக்க போவதில்லை என்ற ஒரு நிலைமைதான். இந்த நிலை, அதாவது ஈரான் பலம் நீங்கள் சொன்னது போல பல நாடுகள்ல மாற்றம் வந்திருக்கிறது. அது இந்த அமெரிக்காவின் பலவீனமும் ஏனைய நாடுகளின் பலமும், இப்ப ரஷ்யாவின் உக்ரைன் சமயத்துக்கு பிறகு ரஷ்யாவின் மீளுருவாக்கமாக இருக்கலாம், சீனாவின் வளர்ச்சியாக இருக்கலாம், ஈரான் தற்போதைய இந்த வளர்ச்சி என்பதுதான்
இந்த உலகத்தில ஒரு மாற்றம் வருவதற்கான காரணமாக இருக்கின்றது. ஆனால் இதை கண்கூடாக நாங்கள் பார்க்கும்போது இப்ப பிரான்சின் முடிவாக இருக்கலாம். பிரான்சின் கப்பலை ஈரான் விடுவித்தது ஈரான் ராஜதந்திர ரீதியாக ஈரான் ஒரு கச்சிதமான காரியத்தை செய்திருக்கின்றது. நாங்கள் நேற்று பேசியிருந்தோம் அந்த அதாவது ஹார்முஸ் நீரிணையின் அதிகாரத்துக்கு ஓமானையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. ஓமானுக்கு எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கின்றபடியால் ஓமானையும் அதிலிருந்து பிரித்தெடுத்து விட்டது. அப்ப ஈரான் ராஜதந்திர படைத்துறை ரீதியாக மட்டுமல்லாது ராஜதந்திர ரீதியாகவும் ஒரு நல்ல நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. பிரான்சின் மனமாற்றம் மற்றது பிரான்சின் ஒன்று அவர்கள தன்னல நோக்கமாகவும் தான் இருக்கும். என்று சொன்னால் பிரான்சும் எரிபொருள் நிலைமையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. பூட்டின் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் 1000 கியூபிக் மீட்டர் கேஸை ஆர்மேனியா $200 கிட்டத்தட்ட $177-200 வாங்குகிறது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் அதே கேஸை $600 வாங்குகிறது அமெரிக்காவிடம். அப்ப இப்படி இவர்கள் தங்கள் பொருளாதாரம் சீரழிந்து கொண்டு போற நிலையில் ஏதோ ஒரு வகையில் அதை தணிப்பதற்கான முயற்சிக்காக, அதாவது பொருளாதார வீழ்ச்சி அவர்கள ராஜதந்திர அணுகுமுறைகளில் கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு ஹார்மனி வேலை செய்கிறார்கள் போல் தெரிகிறது. அதாவது ஈரான், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அந்த உலக ஒழுங்கில் எவ்வாறு எந்தெந்த இடங்களில் என்ன வரப்போகின்ற என்ற விதத்தில் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் போல் தெரிகிறது. அதே போல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஏனைய நாடுகள், கனடா போன்ற நாடுகளும் கூட தங்களுடைய காய்களை ஒரு மெதுவாக நிதானமாக நகர்த்துவது போல் இருக்கின்றது. அதுக்காகத்தான் அந்த கேள்வியை தொடுத்திருந்தேன். நீங்கள் இப்பொழுது ரஷ்யா தொடர்பாக, பூட்டின் தொடர்பாக கூறும் பொழுது, ரஷ்யாவுடைய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவர் மெட்வெடேவ் அவர்கள், நாங்கள் சில நாட்களுக்கு முன்னால் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற நேட்டோ ஒரு பெரிய ஒரு ஆட்டம் கண்டு கொண்டிருப்பது போல் தான் தெரிகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டி கொண்டிருக்கின்ற அங்கிருந்து வெளியேறப் போகின்றோம் என்று சொல்லி ரஷ்யா யுக்ரைன் இணையக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருந்து வந்திருக்கின்றது. நேட்டோ தொடர்பாக மெட்வெடேவ் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்? ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவராக இருக்கிறார் டிமிட்ரி மெட்வெடேவ். அவர் முன்னாள் ரஷ்யா அதிபரும் ஆவார். அவர் கூறியிருக்கிறார், நிச்சயமாக ட்ரம்போ அல்லது அமெரிக்காவோ நேட்டோவில் இருந்து விலகப் போவதில்லை, அதில் எந்த பயனும் இல்லை, மேலும் காங்கிரசும் அதை அனுமதிக்காது. ட்ரம்பின் சொல்லாடல் ஒரு வெறும் நாடகம். இருப்பினும் அமெரிக்க படையினரின் அளவை குறைப்பது அல்லது எதையாவது நிலைநிறுத்த மறுப்பது போன்ற அடையாளபூர்வமான நடவடிக்கைகள் சாத்தியம். ஆனால் அது இங்கு முக்கியமல்ல. இந்த கூட்டணிக்குள் வலுவான முரண்பாடுகள் இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவை ஈரானிய பிரச்சாரத்தால் மேலும், அதாவது ஈரான் சண்டையால் மேலும் தீவிரமடைந்துள்ளன. மேலும் ஐரோப்பிய அரசியல்வாதிகள், குறிப்பாக பிரசல்ஸில் உள்ளவர்கள், ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் ஒரு முழுமையான இராணுவ பிரிவை உருவாக்குவது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருகிறார்கள். இது உலக பார்வையை மாற்றுகின்றது. இதுவரை ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராவது குறித்து, ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக சேர்வது குறித்து நமது சொல்லாடல்கள் அனைத்து அண்டைய நாடுகளிடமும் உக்ரைனிடமும் கூட நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்து வந்தது. விரும்பினால் சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு நிலை இருந்து வந்தது. ஆனால் இப்போதெல்லாம் மாற வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் இனி ஒரு பொருளாதார ஒன்றியம் அல்ல. அது விரைவில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு முழுமையான மற்றும் மிக விரோதமான இராணுவ கூட்டணியாக மாறக்கூடும். சில வழிகளில் நேட்டோவை விட மோசமாக, அது வெறித்தனமாக ஐரோப்பியர்களின் அருவருப்பான கும்பலாக இருக்கும். ஒட்டுண்ணிகள் மேலும் ரஷ்ய வெறுப்பு வரியை தூண்டி விடுவதன் மூலம் அரசியல் ஆதாயத்தையும் நிச்சயமாக பணத்தையும் சம்பாதிப்பதே அவர்களின் பணியாக இருக்கும். இவற்றையெல்லாம் வைத்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நாடுகள், அண்டைய நாடுகள் இராணுவ பொருளாதார ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருவது குறித்து சகிப்புத்தன்மை மனப்பான்மையை கைவிட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதாவது ரஷ்ய அரசு தலைவர் அண்மையில் ஒரு நேர்த்தியான செயலை செய்திருந்தார் என்றும், EAEUவின் உறுப்பினராக இருப்பதும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இருப்பதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை என்று அவர் குறிப்பிட்டிருந்ததாக அவர் கூறியிருக்கின்றார். பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் கூறியிருக்கின்றார், 70% ஸ்டீல் தயாரிக்கின்ற தகுதி
ஈரான் இழந்திருக்கின்றது. அவ்வளவுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம், அவர்களை நொறுக்கி விட்டிருக்கின்றோம் என்று கூறுகிறார். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? என்றால் ஈரான் ஸ்டீல் உற்பத்தி நிறுவனம் முற்றாக அதன் சேவையை நிறுத்தி இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் அதை தாக்கி இருக்கிறார், தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 மில்லியன் மெட்ரிக் டன் ஸ்டீலை ஒரு வருடத்துக்கு அந்த நிறுவனம் உற்பத்தி செய்து கொண்டு வந்திருந்தது. அது ஈரானை மட்டுமல்ல, உலக நாடுகளையும் தான் அது பாதிக்க போகின்றது. ஒரு நாட்டின் கட்டுமானத்தை அழித்துவிட்டு இராணுவத்துறையை அளித்தால் பரவாயில்லை. நீங்கள் ஒரு நாட்டின் கட்டுமானத்துறையை மக்களின் பொருளாதார வளத்தை அழித்துவிட்டு அதை வெற்றிகரமாக சொல்வது என்பது மோரல் கொலாப்ஸ் என்று சொல்றது. அதைத்தான் நேற்று ஈரான் கூறியிருந்தது. அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கும் அந்த பாலத்தை தகர்த்ததற்கும் ஈரான் சொன்னது ஒரே ஒரு கருத்து தான், உங்களோட மன வலிமை வீழ்ந்து விட்டது என்பதைத்தான் இந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன என்பது. இப்ப ஈரானை பொறுத்தவரையிலும் ஈரானுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்வது ஓகே, ஆனால் அதே ஃபேக்டரிகளை ஈரானாலும் தாக்க முடியும். ஆனால் மாறி மாறி தாக்கி கொண்டிருந்தால் இதன் முடிவு என்ன என்றதுதான். நீங்கள் எல்லாம் அரச தலைவர்களாக இருக்கிறீர்கள், ஒரு நாட்டுக்கு உங்களோட நாட்டு மக்களுக்கு தலைவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் அவற்றை உருக்கு கம்பெனியை அவர் தாக்குறது, இவற்றை அலுமினிய கம்பெனியை அவர் தாக்குவது என்றால் அது உங்களோட கம்பெனிகள் இல்லை. இது அந்த மக்களின் வாழ்வாதாரம். எத்தனை லட்சம் மக்கள் வேலை வாய்ப்பு இழக்க போகிறார்கள். இப்ப மத்திய கிழக்கில் மட்டும் 3.6 மில்லியன் மக்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்ப எத்தனையோ டேட்டா சென்டர்கள் கூட தகர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, தகர்க்கலாம், பிரச்சனை இல்லை, அவர்களும் தகர்ப்பார்கள். அப்ப அவர்களை தகர்க்க விடாம செய்ய முடியும். நேற்று அவ்வளவு கட்டிடத்துக்கையும் ட்ரோன் ஃபேக்டரியை குறிவைத்து அந்த படங்கள் வெளிவந்திருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். முற்றும் முழுதாக ஒரே ஒரு ஏவுகணை தான். நான் நினைக்கிறேன் இந்த ஃபெட்டா 2 சூப்பர் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, ஒரே ஒரு ஏவுகணை. அந்த ஏவுகணையை தடுப்பதற்கு 12 ஏவுகணைகள் கீழே இருந்து போனதை பார்க்கக்கூடிய 12 ஏவுகணைகளாலும் தடுக்க முடியவில்லை. அப்ப இந்த நிலையில் நேற்று ட்ரம்ப் பாலத்தை தகர்த்து விட்டு அதை ட்விட்டரில் போட்ட மாதிரி தான். பாலத்தை தகர்த்து விட்டு நீங்கள் ஒரு சூப்பர் பவர், உலகத்தில சூப்பர் பவர் கட்டி கொண்டிருக்கிற பாலத்தை அடிச்சு போட்டு, அது பாலம் முற்றா விளவும் இல்லை, 2ஆ பிரிஞ்சிருக்கு. அதை ஷேர் பண்ற அளவுக்கு பலவீனமானவர்களாகத்தான் பார்க்கலாம். இந்த கருத்துக்களை பார்க்கும்போது நீங்கள் பலவீனமானவர்களாகத்தான் நாங்கள் கருத முடியும். நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான தற்பொழுதுள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.